உன் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டா? போயிடுச்சுக்கா. காலையில சோத்து மூட்டையை கட்டி அனுப்பி விட்டுட்டேன். அதுங்க இருந்தாவே தொந்தரவு தான் எனக்கு. அட என்னடா நெய் நெய் நெய்ன்னு வேலைக்கு வந்தா வேலை செய்யணும் இல்ல, எப்ப பாரு ஊர் கதவு உலக கதை தான் பேசிட்டு இருக்குதோ. ஏமா வேலைக்கு வந்தா வேலை செய்ய மாட்டீங்களா? எப்ப பாரு கதை பேசிக்கிட்டே இருக்கீங்க, என்னதாம்மா நினைச்சிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் வேலைக்கு பாருங்க. ஏன் நட்டவலி, அந்த சூப்பர்வைசர் கோவம் வந்துச்சு. சீக்கிரம் வரசா வேலையை பாருங்க. ஆமாமா ஏக்கோ, சீக்கிரம் வேலையை பார்க்கணும். இல்லைன்னா அந்த சூப்பர்வைசர் நம்மள அடிச்சு வெளில தெத்துருவார் போல. சூப்பர்வைசர் சார், உங்க செல்ல எத்தனை மணி ஆகுது கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். ஏமா எது கேக்குற? ஏதோ முக்கியமான வேலையா? முக்கியமான வேலை எதுவுமே இல்லைங்க சார். மணி ஆயிடுச்சு, தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. டீ எப்போ வரும் சார்? ஏமா போமா, இருக்கிற டென்ஷன்ல நீங்க வேற டென்ஷன் பண்றீங்க. டீ குடிக்கலாம் வீட்டுல குடிக்க வேண்டாம் தானே, வேலையில வந்து டீ கேக்குறீங்க. இல்லைன்னா ரிசைன் பண்ணிட்டு போங்கம்மா. நான் இப்ப என்ன சொல்லிட்டு இந்த சூப்பர்வைசர் திட்டுறாரு? டீ தானே குடிக்கணும்னு சொன்னேன். என்னால இது வம்பா போச்சு. ஏமா சுமதிம்மா இங்க திரும்புங்கம்மா, உங்களுக்கு டீ தானே வேணும்? நான் 5 நிமிஷத்துல டீ வரும், குடிச்சிட்டு வேலையை பாருங்கம்மா. ஏய், நான் ஜெயிச்சிட்டேன் பத்தியா? டீ குடிக்கணும் ஆசைப்பட்ட எனக்கு டீ வர போகுது. ஏய் ஜாலி, தேங்க்ஸ் சூப்பர்வைசர். பாய் விட்டம்மா. கமலா, நட்டவலி, நம்ம டீ குடிக்க போறோம். பாத்தியா, நான் கொஞ்சம் கண்ணீர் விட்டவனே எவ்வளவு நடக்குது பாத்தியா? ஆளுக்கு டீல கொஞ்சம் ஷேர் எனக்கு கொடுத்துடணும், ஓகே? சரி சரி, சீக்கிரம் வாங்க, நம்ம வேலையை பார்ப்போம். வேலைலாம் யார் செய்யறது? நான் போய் பேசாம இன்னொரு 10 நிமிஷம் நிக்கிற மாதிரி நின்றுட்டு போய் அந்த பிள்ளையாமத்தடியை போய் படுப்போம். எங்கேயா படுத்துட்டு நல்லா அசந்து தூங்கணும். ஏய், இன்னைக்கு என்ன சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கீங்க? நல்ல சாப்பாடு எடுத்துட்டு வந்தீங்களா இல்ல அந்த பழையதான் எடுத்துட்டு வந்தீங்களா? ஏக்கா, என் வீட்டில் நேற்று வச்ச கரோட்டு குழம்பு வந்ததுக்கா, அதை தாங்க அன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன் நான். வாயிட்டம்மா, நீ என்ன எடுத்துட்டு வந்திருக்க? பிரியாணி கிராணி ஏதாவது எடுத்துட்டு வந்திருக்கியா இல்ல சாம்பார் எடுத்துட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு? ஐயோ, இன்னைக்கு நான் சிக்கன் பிரியாணி எடுத்துட்டு வந்திருக்கேன் தெரியுமா? எல்லாரும் வாங்க, கும்பலா உட்காந்து சாப்பிடலாம். ஒரு நாளைக்கு வேலைக்கு வந்தா 100 ரூபா தான் சம்பளம். ஆனா நாம அதுங்க செலவு பண்றது அது இது எல்லாத்தையும் லொட்டு லொசுக்கு எல்லாத்தையும் கூட்டி பார்த்தா நம்மளுக்கு ஒரு நாளைக்கு 200 ரூபா ஆகுது. நாம இன்னும் வேலை செய்யணுமோ? சரியா சொன்னப்போ, என் வீட்டுக்காரன் இதை தான் கேட்கறாரு. நீ 100 நாள் வேலைக்கு போறதுக்குள்ள எனக்கு 500 ரூபா செலவு வச்சுட்டு போற, அதுக்கு நீ வேலைக்கே போகாத வீட்டிலே இருந்து எனக்கு போட்டு டார்ச்சர் பண்றாரு. ஆமா அக்கா, நம்ம யோசிச்சு பார்த்தா நாம தான் அதிகமா செலவு பண்றோம்னு எனக்கு ரொம்ப தோணுதுக்கா. சரிப்பா, எது எப்படியோ அப்படியே அந்த வீட்டு வேலையிலேருந்து தப்பிச்சு இந்த வேலைக்கு வந்தோம். என்ன ஒண்ணு, நம்ம இங்கேருந்து போனாலும் அந்த வேலையை நாம தான் திருப்பி செய்ய வேண்டியதா இருக்குது. சரி பார்த்துக்கலாம். ஆனா ஒரு 1/2 நாள் ஜாலியா இருக்கணும்ல, நம்ம 4 பேரும் கூடிக்கிட்டு 100 நாள் வேலையை ஜாலியா என்ஜாய் பண்றோம்ல, அந்த நிம்மதி எங்கேயும் வராது.